ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோட பெயர்ச்சி பார்க்க போறோங்க. இந்த ஆனி மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் 5ஆம் தேதி அவரு மேஷ ராசியான அவரோட ஆட்சி வீட்டுல மூலத்திரிகோணம் பெற்று பலம் புரிந்து இருந்த செவ்வாய் பகவான் 2ஆம் வீடான சுக்கிரனோட வீட்டுக்கு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஸோ செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கு போறது அனைத்து ராசிகளுக்குமே நல்ல யோக பலன்களை கொடுக்க போறாருங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா வேலையில இருந்து வந்த பிரச்சனை, தொழில்ல மாற்றம், முக்கியமா அரசியல் துறையில இருக்கிறவங்க, காவல்துறையில இருக்கவங்க, மருத்துவத்துறையில இருக்கவங்க, மாணவர்கள் முக்கியமா படிப்பு விஷயமா உயர்கல்வி படிக்கிறதுக்கான வெளிநாடு போற யோகம், தொழில் சார்ந்த கல்வி படிக்கிறது, இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி தொழில் கல்வி படிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு எல்லாருமே கிடைக்க போகுதுங்க. ஏன்னா இந்த செவ்வாய் பயிற்சி 2ஆம் இடத்துக்கு போறது மட்டும் இல்லாமல் சனியோட 3ஆம் பார்வையில இருக்கிறாரு. சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கும் போது இப்போ சனியோட தொழில்களான சனியோட காரகர் துறை, ஏன்னா தொழில் காரகர் அவர் தான் சம்பாத்தியக்காரகர். அவரோட தொழில் சார்ந்த மோட்டார் வாகனம், ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி, ஆயில் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி வளம்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அது சார்ந்த தொழில் வளம், அது சார்ந்த முயற்சிகள் எல்லாம் பொருளாதாரம் மாற்றம் ஏற்பட போகுது. இது மூலயமா இவ்வளவு நாளா இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுங்க. ஏன்னா சனியும் செவ்வாயும் ஒரே இடத்தில் இருக்கும்போது அதனோட இடத்திற்கு ஏற்றபடியும் கிரகங்களின் அடிப்படையில் பலன்கள் நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் மாறுபடும். அதே மாதிரி பார்வையின் அடிப்படையில் சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது என்னென்ன நடக்கும்னா அவர் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சுக்கிரனோட வீட்டுல இருக்கும்போது சுபத்துவங்கள் கொஞ்சம் அதிகமா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போதுங்க. செவ்வாய் சுக்கிரனோடு இருக்கும்போது முக்கியமா காதல், கல்யாணம் நிறைய பேருக்கு இந்த திருமண யோகம், திருமண பாக்கியம் இதெல்லாம் அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை செல்வத்துக்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கும், மருத்துவ முறையில மருத்துவ ட்ரீட்மெண்ட் அது மாதிரி எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் சில பேர் இருக்காங்கன்னா இந்த பெயர்ச்சியின் மூலமாக சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியோட இந்த பிரச்சனை இதெல்லாம் தீரப்போகுது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா புதிய உறவுகள், தாய் தந்தையார் வழி உறவுகள், சகோதர உறவுகள்லாம் பிரச்சனை இருந்ததெல்லாம் சுமூகமாக மாற்றக்கூடிய நிலைமையாக இருக்க போகுதுங்க. மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி அனைத்து ராசிக்காரர்களும் சில யோகங்களையும் மாற்றங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கொடுக்க போகுதுங்க. ஒண்ணா பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி உங்க ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசியில் அவரோட செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீடான மேஷ ராசியிலிருந்து பெயர்ச்சி அடைந்து இந்த ஆனி மாதம் 5ஆம் தேதி உங்களுக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சுக்கிரன் வீட்டில் பெயர்ச்சி ஆகும் உங்களோட செவ்வாய் பகவான் உங்களுக்கு சில மாற்றங்கள், யோகங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கிறாரு சொல்லாங்க. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி, அதுவும் இல்லாமல் 11ஆம் அதிபதி, லாபாதிபதி 12ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னே சொல்லாங்க. ஏன்னா 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம். என்னங்க 12ஆம் இடத்துல செவ்வாய் வராதுனால தூக்கமின்மை இருக்கிறது, அதாவது நிறைய விரயங்கள் இருக்கும்ன்ற மாதிரிலாம் நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த விரயங்கள் எல்லாமே சுப விரயங்களாகவும், சுப செலவுகளாகவும், சுப கடன்களாகவும் மாறப்போகுதுங்க. ஏன்னா அவர் வரப்போற இடம் சுக்கிரனோட வீடு. சுக்கிரன் சுபகிரகம், அதுவும் இல்லாம மிதுன ராசிக்கு அதி நட்பான வீடு. அந்த இடத்துல செவ்வாய் வரும்போது அவரு 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு தொழில் நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்க போறாருங்க. முக்கியமா மிதுன ராசிக்காரர்கள் இந்த செவ்வாய் பெயர்ச்சி மூலமாக இந்த அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு சேருங்க. இவ்வளவு நாளாக நீங்க சில பேர் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஒப்பந்தம் ரீதியாக இருக்கீங்கன்னா வச்சுங்களேன், அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த காலகட்டத்தில். ஏன்னா இவர் 45 நாள் செவ்வாய் பகவான் இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் வீட்டுல தான் இருக்க போறாரு. இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை நிரந்தரம் ஆக போகுது. அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள்ல நீங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு, அதாவது உங்களோட தொழில் வேலை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய நிரந்தரமான வேலை, நிரந்தரமான பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் மாத்தி கொடுத்துருவார். ஏன்னா 12ஆம் இடத்துல லாபாதிபதி தொழில், அதாவது 6க்கு அதிபதி வரும்போது உங்களுக்கு சுப கடன்கள் வரப்போகுதுங்க, சுப செலவுகள் நடக்க போகுது. அதாவது மிதுன ராசிக்காரர்கள் வீட்டுல கெட்டி மேளம் கொட்ட போதுன்னு சொல்லலாங்க. தாய் தந்தையாரின் சம்மதத்தோடு கல்யாண வாழ்க்கைக்குள் போகும் அமைப்பு மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதே மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க ஒரு பெண் பார்த்திருக்கீங்க, அதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில்
அதற்கான காலகட்டம் சாதகமா அமைந்து திருமண வாழ்க்கையில் போகும் அமைப்பு அமோகமா இருக்க போது மிதன ராசிகள். அது மட்டும் இல்லாம தொழில் நிமித்தமும் வேலை நிமித்தமும் வெளியூருக்கு போறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா இது 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தொலைதூர பிரயாணங்கள் மூலமாகவும் நீண்ட தூர பிரயாணம் மூலம் லாபங்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து சொந்த ஊருக்கு மாற்றலாக கூட வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் வரும்பொழுது லாபங்கள் அதிகரிக்கும், பொருளாதாரத்தில் உயர்ச்சி ஏற்படும், பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைமை தீரும். இவ்வளவு நாளா நீங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டிருப்பீங்க, நிரந்தர வேலை இல்லாம தொழில் இல்லாம ஒரு சங்கடத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் செவ்வாய் உங்களுக்கு நிரந்தர வேலையை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் வேலையில தொழில் பண்ற இடத்துல இருந்த எதிரிகள், மறைமுக எதிரிகள் விலகுவார்கள். சோ இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க கூடாது, உங்களுக்கு தொழிலை வந்து ஸ்டாப் பண்ணணும், உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்திருந்த ஒரு மறைமுக எதிரிகள்லாம் இந்த காலகட்டம் அழிந்து உங்களுக்கு சாதகமாக சரி இவருக்கே பண்ணுங்க. ஏன்னா சப்போஸ் வந்து ஆபீஸ்ல வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் ஓட்டு எடுப்பு மாதிரி ஒரு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா உங்க பேரே நாமினேட் பண்ற அளவுக்கு அவங்க வந்து உங்களுக்கு சாதகமா அமைந்துருவார்கள். சோ முக்கியமா இந்த செவ்வாய் பயிற்சி 12ஆம் இடத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு யோக காலம். அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் இருந்த பிரச்சனைகள் தீரப்போது, பொருளாதாரத்தில் லாபம் உண்டாகும். வேலையில இருந்து வந்த அதாவது தொய்வு நிலைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது ஒரு பர்மனன்ட் ஜாப் இல்லாம ஒரு டெம்பரவரியான ஜாபுக்காக சுத்தி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் வேலை நிரந்தரம் இருக்கப்படும். அதே மாதிரி கவர்மெண்ட் துறையில இருக்கிறவங்க, அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நிரந்தர பணி கிடைக்க போற அமைப்பெல்லாம் இருக்க போது. உடல்நிலையில இருந்து வந்து பிரச்சனைகள்லாம் தீரும். சில பேர்லாம் வந்து மருத்துவ செலவுகள், கொஞ்சம் வயதானவர்கள்லாம் வந்து மருத்துவ ட்ரீட்மெண்ட் செலவுகள்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா வந்து தீர்த்த யாத்திரை போறோம், அதாவது ராமேஸ்வரம் இந்த மாதிரி கங்கை காசி யாத்திரை இந்த மாதிரி போகணும்னு யோசனையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தெய்வத்தோட அனுகிரகங்கள் ஆசீர்வாதங்கள் கிடைக்க பெறுவீர்கள். சோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு யோக பலனும் ராஜ யோகத்தையும் கொடுக்க போறாரு. முக்கியமா வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் தீர போது, அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, நீண்ட தூர பிரயாணம்னா லாபம் இருக்கு, முக்கியமா காதல், கல்யாணம், திருமண வாழ்க்கை கைகூடுற அமைப்பு இருக்கு. சோ மொத்தத்தில் 12ஆம் இடத்தில் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் சுப செலவுகள், சுப கடன்கள் அமைக்க பெற்று முருகன் அருளால் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சகல யோகங்களும் கிடைக்கப்பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.